அரசாங்கத்தை என்ன எதிர்பார்த்துனா, எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யலை. காலகாலமாக போராடுறோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேருந்து வசதி கூட செய்து கொடுக்கல. 2000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் வந்து ஊருங்களுக்கு வராங்க. இப்போ ஊர்லேருந்து டவுனுக்கு வராங்க படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு பேருந்து வசதி இல்லாததுனால ஒழுங்கான படிப்பறிவு பெற முடியல. ஒட்டுமொத்தமாக கிராம வளர்ச்சின்னு சொல்லி பார்க்குறப்போ நீர்நிலைகளை தூர்வாரணும். விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை வசதி அந்தந்த கிராமத்தில் செய்து கொடுக்கணும். விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான எளிய வழிமுறையை கிராமத்துக்கு அரசாங்கம் கொண்டு வரணும். ஏன்னா விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. நீர்ப்பாசன வசதியை ஊக்குவிக்கணும்னா இருக்கக்கூடிய ஏரி கண்மாய்களை தூர்வாரணும். குளங்களை சுற்றி கரை போடணும். இதெல்லாம் செய்கிறது அரசாங்கம் சொல்லுது. ஆனால் எல்லாமே செயலளவில் இல்லை. ஏதோ பேருக்கு வந்து துவச்சி போட்டு போகிறாங்க. முக்கியமாக கிராமங்களுக்கு மிக தேவையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும். மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்கணும். இதெல்லாம் செய்தாவே கிராம பொருளாதாரம் உயர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் உயரும். அதை ஒட்டி தேசத்தினுடைய பொருளாதாரம் உயரும்.